இவனுங்களாம் நல்லா இருக்க மாட்டானுங்க. அடுத்தவன் பொழப்பை கெடுத்து வாழ்ந்தாலும் இவனும் நல்லா இருக்க மாட்டான். நாங்கள் எதோ சம்பாரித்தோம். நாங்களாம் 40 வருஷம் வண்டி ஓட்டுறேன். 40 வருஷம், இன்னைக்கு 63 வயசு. எவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு. ஐயா, நீங்கள் உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாலும் பைக்கில் ஏற்றி அனுப்புவீங்களா? இல்லை நைட்டில் எங்கன்னா நீங்கள் வண்டிக்கு போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, ரேபிடோ புக் பண்ணி அனுப்புறீங்கன்னா சேஃப்டி இருக்குது. இப்போ 10 வருஷம் முன்னாடி அரிசி ரேட்டு சொல்லுங்கள், இப்போ அரிசி ரேட்டு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்க. ஆனால் ஆட்டோ டிரைவர் அதிகமாக மோசமானாங்க. யாரோ 100ல் ஒரு சிலர் பண்ணதுக்கு நான் மொத்த ஆட்டோ டிரைவர் பாதிக்கப்படுறோம்ல நாங்கள். நான் இந்த ஃபீல்டு வந்து 9 வருஷம் ஆகுது. இன்னும் அதே 25 தான் இருக்குது. ஆனால் கேஸ் ஏறிச்சு, பெட்ரோலு, டீசலு இது 3மே ஏறிச்சு. இன்னும் நாங்கள் அந்த 12 ரூபாய்க்கே வண்டி ஓட்டியிருந்தா எங்கள் நிலைமை என்ன வருது? பசங்களை நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது? எதுக்கு ஓட்டுற? உனக்கு படிச்சதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, நீ போய் அங்கே வேலை செய். நீ வேலை செய்யாத ஒருத்தர் வச்சுட்டான் வெளி மாநிலத்துலேருந்து வந்து வேலை செய்கிறான். நீ போயிட்டு ஒழுங்காக வேலை செஞ்சனா நம்ம தமிழ்நாடும் ஒழுங்காக இருப்போம், நம்மளும் ஒழுங்காக இருப்போம். இந்த ராபிட்டோ ஓட்டுறவங்க பைக்கில் கடுமையான கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்டை இட்டு நாங்கள் போராடுவோம். காலிலேருந்து 100 ரூபா 200 ஓட்டியிருக்கேன். வரவன்லாம் பைக்கில் போனாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? நியாயமான ரேட்டு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்க ஜனங்களுக்கு. பைக்கில் போகணுன்னா சேஃப்டின்னு நினைக்கிறீங்க நீங்கள், ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஏன்னா வண்டி ரேட்டு வந்து 2 லட்ச ரூபா முடிஞ்சதுன்னா எல்லாம் இப்போ 4 லட்சம் 4.5 லட்சம் வந்துச்சா வண்டி ரேட்டு. அதே மாதிரியே வந்து எல்லா பேர் பாஸும் ஏறி போச்சு. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. நான் காலையில் வந்து பல்லு வளர்க்குறது எல்லாமே ஜிஎஸ்டி. இப்போ நீ 10 வருஷம் முன்னே போட்ட ரேட்லேயே ஓடி இருந்தால் நாங்கள் எப்படி ஓடும்? இப்போ சிஎன்ஜி ரேட்டு கம்மியாக தான் வண்டி போட்டோம். இப்போ சிஎன்ஜி 100 ரூபாய் கிட்ட வந்துச்சு, பெட்ரோல் ரேட்டு கிட்ட வந்துச்சு. அது என்ன இன்னும் ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் டிஃபரன்ஸில் இருக்குது. அவ்வளோதானே, வேறு எதுவும் கிடையாதுல்ல. அதுவும் இன்னும் ஒரு மாதம் போச்சு அதோட ஏறிடும். புரியுதுங்களா? எல்லாமே ரேட்டு ஏறி போச்சு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ இந்த காலத்துக்கு அடுத்த மாதிரி ரேட்டு கேட்குறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லாம் நான் கொலை குத்தம் பண்ணுற மாதிரி. இப்போ டீ கடை பெட்ரோல் இருந்துச்சு 2 ரூபாய் ஏற்றினாங்க. இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட போனால் ஒரு இடத்துல 12 ரூபான்றான், 20 ரூபான்றான். அவங்க ஏற்ற மாதிரி ஏற்றினாங்க. இப்போ ஆட்டோ டிரைவர் அப்படி கிடையாது. ஏன் அது அமுல்படுத்தலை? 10 வருஷம் அதுங்க ஜியோ பாஸ் ஆகி எத்தனை செஞ்சுருக்குறாங்க. எல்லாமே சொல்கிறானுங்களே, ஏன்டா இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஏன்டா கொடுக்கல எக்ஸ்ட்ரான்ட்டு? கொள்ள அடிக்கிறாங்க. கொடு, நான் தப்பு செஞ்ச தண்டி லைசன்ஸ் கேன்சல் பண்ணு. இதான் இது இல்லை, இது ஆன்லைன் தானே இதெல்லாம். ஐயா, நீங்கள் உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாலும் பைக்கில் ஏற்றி அனுப்புவீங்களா? இல்லை நைட்டில் எங்கன்னா நீங்கள் வண்டிக்கு போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, ரேபிடோ புக் பண்ணி அனுப்புறீங்கன்னா சேஃப்டி இருக்குது. சேஃப்டி இருக்கா? ஆட்டோவில் 100 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு பார்த்துட்டு லேடிஸுங்க தனியாக போகிறது அதெல்லாம் சேஃப்டியா? சொல்லுங்கள். இதனால் எவ்வளோ பேர் பொழப்பு போகுது. இதே நம்பி நாங்கள் உட்காந்துக்கிறோம். ரேபிடோ டேக்ஸி கட்டுறானா எஃப்சி பண்ணுவானா, என்ன பண்ணுவான்? இன்சூரன்ஸ் கட்டணும்னா என்ன பண்ணுவான்? 1000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கும் 10,000 இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தானே முடிவு. நீங்கள் எல்லாம் நாங்களே முடிவு பண்ணோம். இப்படி பொதுமக்களும் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, பண்ண மாட்டீங்களே. இந்த ராபிட்டோ ஓட்டுறவங்க பைக்கில் கடுமையான கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்டை இட்டு நாங்கள் போராடுவோம். இன்னைக்கு ஆட்டோக்காரங்க ஐயா ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்க. அவர் வந்து படிக்காத வச்சு தான் நீங்கள் ஆட்டோ ஓட்டின்னு இருக்காப்புல. நீங்கள் படித்தவங்க சாதாரணமாக அது வந்து ஒரு ஊனமுற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ராபிட்டோன்றது வந்து ஊனமுற்றவங்க ஓட்டோம் அப்படின்னு விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அதிகமாக ஆயிடுச்சுன்னா பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கல்லூரி மாணவிகள் இதெல்லாம் அதிகமாக ஏறி போகுதுங்க. அதனால் இன்றைக்கி ரேபிட்டோ ரொம்ப பெருகி போச்சு. அதாவது இன்றைக்கி நாங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சியோ இன்சூரன்ஸோ எல்லாமே நாங்கள் ரினியூவில் கரெக்டாக கரண்ட்டில் வச்சுன்னு இருக்கணும். நாங்கள் கரண்ட்டில் வச்சோம்னா எங்கள் காக்கி சட்டை போடலனாலும் எங்களுக்கு ஃபைன் போடுறீங்க. அது எல்லாமே நாங்கள் கரெக்டாக பேப்பர் இருந்துட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுன்னுக்குறோம். பைக்கு வந்தது ரொம்ப தப்புண்ணா. ஆல்ரெடி ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரேபிட் ஆட்டோ வந்ததுன்னு அவங்களுக்கு அடிபட்டுது. இப்போ எங்களுக்கு வந்தால் இப்போ இதுலேயும் வந்து பைக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ காலிலேருந்து 100 ரூபா 200 ரூபா ஓட்டியிருக்கேன். வரவன்லாம் பைக்கில் போனாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? 4 லட்ச ரூபா வண்டியை போட்டு நடுத்தூரில் இருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேச முடியும்? எங்கே வருமானம் இல்லாமல் நடுத்தூரில் தானே நின்றுட்டுருக்கோண்ணா. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை வந்து தடை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு என்ன 10 ரூபா கிடைக்கும், ஸ்டாண்டுக்காரங்களும் கிடைக்கும். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகப்படியான காசு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர்னால எல்லாரும் பாதிக்கிறோம்ல. யாருன்னா ஒருத்தன் தான் கேட்க போகிறான், 100 200 கேட்க போகிறான். ஆனால் நாங்களும் அப்படி இல்லை. ஏதோ வர ரேபிட்டோவில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அவ்வளோதான். அப்படி தான் கேட்குறோம். நான் எதான் கூடிய நான் இங்கே வந்து கேட்டதுங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பாக முடியும்? ஆனால் வரவங்களும் பைக்கில் போயிட்டாங்க. பைக்கில் போனாங்கன்னா எங்களுக்கு எங்கே வருமானம் வரும்? நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கவர்மெண்ட்டு தயாராக இருக்கணும். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கெட்டப்பேர் எடுக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பொதுமக்கள்கிட்டையும் கெட்டப்பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்டும் நாங்கள் கெட்டப்பேர் எடுக்கணும் அவசியம் கிடையாது. மீட்ரு போட்டு ஓட்டினாலே கரெக்டாக இருக்கும் சார். எங்களுக்கு
என்னன்னா இப்போ நான் எம்டியாக போகிறோம், ஓலா ரேபிடோ ஓட்டினாலும் எம்டியாக போகிறோம். எம்டியாக போகிறதுக்கு அதுக்கு என்ன பைசா யாருக்குங்கிட்ட கேட்கவும் முடியாது. விஷயம் என்னன்னா, அப்போ போய் நம்ம 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டாலும், சார் நீங்கள் மீட்டரில் வரது தான் சார் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. அப்போ நான் 2 கிலோமீட்டர் எம்டியாக போனாலும் அது பைசா ஆகிட்டையும் கேட்கவும் முடியாது. அது கம்பெனிக்காரர்கிட்டையும் கேட்க முடியாது, கஸ்டமர்கிட்டையும் கேட்க முடியாது. அதுக்கு நான் மீட்டர் போட்டாலே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பத்தாத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை வேறு எடுத்துட்டானுங்க. பஸ் ஸ்டாண்டு எடுத்ததுனால சுத்தமாகவே வாழ்வாதாரம் கிடையாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு இந்த தொழில் விட்டால் வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாது. சொல்லுங்கள், நான் என்ன தொழிலுக்கு போக முடியும்? இதுக்கு சட்டம் பதில் சொல்லுமா, இல்லை கவர்மெண்ட் பதில் சொல்லுமா, இல்லை யார் தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க? இல்லை ஏதாவது கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்களா எங்களுக்கு? கவர்மெண்ட் வேலை கொடுக்க சொல்லுங்க, நான் ஆட்டோ எடுத்து அவங்க கிட்டே சரண்டர் பண்ணிடுறேன். அதுதான், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்குண்ணா. எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்கறது என்னன்னா, நியாயமான கோரிக்கை தான் கேட்குறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் ரேட்டுனாவோ அதை கொடுங்க, வேறு எதுவும் நாங்கள் கோரிக்கை கேட்குறோம். கவர்மெண்ட் ஓலா ஊப்பர் யார் வந்தாலும் சரி, நியாயமான ரேட்டு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்க ஜனங்களுக்கு. பைக்கில் போகணுன்னா சேஃப்டின்னு நினைக்கிறீங்க நீங்கள், ஒரு சேஃப்டியும் கிடையாது. இப்போ வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் 200 போகிறோன்னா எங்களுக்கு என்ன கட்டுப்படியும்? அதில் வாழ்வாதாரமே இல்லை. வாழ்வாதாரம் எப்படின்னாக்கா, சங்கத்தை விடுங்க. சங்கத்தை இருக்கிற தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வருமானம் வந்து அதிகம் ஆவாவ எங்களுக்கு செலவு ஜாஸ்தி. அன்றைக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது 50 ரூபா நின்றுது. இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1500 ரூபாய்க்கு மேலே செலவுகள் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு முகூர்த்த டைமில், ஒரு நல்ல நாள் அந்தமாரி டைமில் 10 ரூபா ஏற்றி கேட்க தான் செய்கிறோம். ஏன்னா கம்மியாக இருந்தாலும் நாங்கள் போக தான் செய்கிறோம். ஓலா ஊப்பர் வந்ததுலேருந்து எல்லாமே கரெக்டாக தான் ஓட்டிக்கின்னு இருக்கிறோம். டூ வீலர் ஓட்ட ஆக்சுவலாக பார்த்தா ஓட்டவே கூடாது. டூ வீலர் இதனால நீங்கள் எப்படிலாம் பாதிப்படைகிறீங்க? ஒரு சிங்கிள் சவாரி இல்லாமல் போயிடுதுண்ணே எங்களுக்கு. இப்போ சிங்கிள் சவாரி போயிடுது, முக்கால்வாசி டோட்டலாக சிங்கிள் சவாரி போயிடுது. இப்போ இன்னும் மெட்ரோலாம் ஓடணும்னா எங்களுக்கு இன்னும் கஷ்டம், வாழ்வாதாரம் போயிடும் எங்களுக்கு. அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஃபீஸ்னான்னு சொல்லுங்கள், இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி ரேட்டு சொல்லுங்கள், இப்போ அரிசி ரேட்டு சொல்லுங்கள். இப்போ சொல்லுவாங்க. ஆனால் ஆட்டோ டிரைவர் அதிகமாக மோசமானாங்க. யாரோ 100ல் ஒரு சிலர் பண்ணதுக்கு நான் மொத்த ஆட்டோ டிரைவர் பாதிக்கப்படுறோம்ல. நாங்கள் தப்பு கிடையாதுங்களே. இப்போ அவங்களும் யூனியன் தலைவர்களும் பேசின்னு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் தான் சர்வீஸ் ஆகிக்க மாட்டேங்குது. திமுக அரசு. ஆமாம், அவங்களுக்கு மனசாட்சிக்கு அவங்களுக்கு தெரியும் இது கட்டணம், இது வந்து கம்மி கட்டணம். அவங்க மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். மனசாட்சி இல்லாதவங்களுக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 9 வருஷம் ஆகுது. இன்னும் அதே 25 தான் இருக்குது. ஆனால் கேஸ் ஏறிச்சு, பெட்ரோலு, டீசலு, இது 3மே ஏறிச்சு. இது ஏறவும் மாட்டேங்குது, மீட்டரும் கொடுக்கவும் மாட்டுறாங்க. அரசாங்கம் வந்து இதுக்கு சலுகைன்னு சொல்லிக்கின்னு தாங்கிறாங்களே கோசம். ஆனால் இது வரைக்கும் எந்த சலுகையும் கொடுத்தது கிடையாது. நான் கேட்குறது நாங்கள் சேஃப்டியாக கொடுக்க எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கேட்க மாட்டோம். எங்களுக்கு என்ன மீட்டர் ரேட்டு காட்டுறது, எங்கள் ரேட் நான் 15 ரூபா கொடுக்குறாங்களா, 20 ரூபா கொடுக்குறாங்களா, 18 ரூபா கொடுக்குறாங்களா, அந்த ரேட்டு மட்டும் நீங்கள் கொடுங்க. எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்க மாட்டோம். கேட்குறவங்களுக்கு அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் போட்டு போயிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, ஓலா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, கம்ப்ளைண்ட் போட்டு போங்க. இப்போ கம்ப்ளைண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, கஸ்டமர் ஆட்டோக்கார் கேட்குறாங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க. சில ஆட்டோக்காரங்கள் தவறான முறையில் நடக்கிறதுனால வருது, வேறு ஒன்றும் இல்லை. நான் எங்கள் மேலேயும் நான் வந்து நல்லவங்க இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க சார். நாங்கள் வெளியிலேருந்து கஷ்டப்படுறோம். வந்து சொந்த ஒரு அரக்கோணம் வந்து நான் கஷ்டப்படுறேன் இங்கே வந்து. அதனால் எங்களுக்கு என்ன, மீட்ரு போட்டு எங்கள் மேலே ஒரு 10 ரூபா கொடுத்தாலும், இல்லை மீட்ரு காசு இல்லாமல் இப்போ ஓலா ராபிடோவில் கூட மேலே ஒரு 10 ரூபா போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது நாங்கள் எம்டியாக போகிறோம் இல்லையா. 2 கிலோமீட்டர் ஆனாலும் 3 கிலோமீட்டர்லாம் நான் எம்டியாக தான் போய் தான் ஆகணும். அப்படி சப்போஸ் நான் ரைடு கேன்சல் பண்ணாலும் எனக்கு அடுத்தடுத்த ரைடு கிடைக்காது. இல்லை நாங்களே மீட்டர் போட்டு ஓட்டுறோம், எதுக்கு அது? நீங்கள் இன்னொரு ஆப் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? ரேபிட்டோ ஓட்டுறது பரவாயில்லன்றீங்க, இதுன்றீங்க. அது மட்டும் அலோவ் பண்ணும்போது மீட்டர் கொடுத்துட்டு போகலாம்ல. கவர்மெண்ட்டு முடிவு பண்ண வந்தாங்க, ஏன் கவர்மெண்ட் ஏன் பேசவே மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது? எல்லாரும் அதை நம்பி தானே இருக்கோம். எவ்வளோ பேர் பொழப்பு இருக்குது. ஓலா ஊபரை வந்து தடை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சுத்தமாகவே தடை பண்ணிட்டு கவர்மெண்ட்டே மீட்ரு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். யார்கிட்டையும் நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்க வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இது 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் மீட்ரு கட்டணம் எந்த கட்டணமே ஏற்றி கொடுக்கல. ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ் விலைலாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி அரிசி, புளி, மிளகா, எண்ணெய்லாம் என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் நாங்கள் அந்த 12 ரூபாய்க்கே வண்டி ஓட்டியிருந்தா எங்கள் நிலமை என்ன வருது? பசங்களை நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது? ஒலிம்பியாவில் வேலை செய்கிறான்னு கேடு. அவன் வந்து கிண்டிலேருந்து வந்து 2 வீலரில் பைக் டேக்ஸி ஏற்றி போகிறான். எதுக்கு அந்த ஆப் போட்டிங்க அவனுக்கு? இவனுங்களாம் நல்லா இருக்க மாட்டானுங்க. அடுத்தவன் பொழப்பை கெடுத்து வாழ்ந்தானே இவனும் நல்லா இருக்க மாட்டான். நாங்கள் எதோ சம்பாரித்தோம். நாங்களாம் 40 வருஷம் வண்டி ஓட்டுறேன். 40 வருஷம், இன்றைக்கி 63 வயசு. எவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு. நாங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து எதனா ஒன்று ஆச்சுனாலும் எங்கள் இன்சூரன்ஸை வச்சு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம்.
நாளைக்கு அந்த பைக்கில் போய் எதனா ஒன்று ஆகுது, பைக் எனக்கு கிளியர் பண்ணி தர முடியுமா? மீட்ரு எதுக்கு போடணும்? நீங்கள் சொன்னபடி நாங்கள் போடுறோம். அதேமாரி 10 ரூபா ஏறிச்சுன்னா, பெட்ரோல் விலை 10 ரூபா ஏறிச்சுனாக்கா அதுக்கேற்ற மாரி ஏறினா தான் மீட்ரு தானாகவே ஏறணும். தானாகவே இப்போ 10 ரூபா ஏறிச்சுனாக்கா ஏற்றணும். அன்னைக்கு 13 ரூபா பெட்ரோல் இருக்கும்போது, 53 ரூபா பெட்ரோல் இருக்கும்போதும் அன்னைக்கு 5 ரூபா தான் கிலோமீட்டருக்கு, அதே தான். ஆனால் மீட்ரு போட்டு நாங்கள் ஓட்டுற ரெடி தான். மற்றது ஊபர், ஓலா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கேட்டால் இந்த அரசாங்கத்தை கேட்டால் அந்த அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறாங்க, அந்த அரசாங்கம் கேட்டால் இந்த அரசாங்கம் மேலே குறை சொல்கிறாங்க. குறை சொல்லிக்கினே தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அது அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து நியாயமான கோரிக்கை. கவர்மெண்ட்னா ரேட்டு எங்களுக்கு இப்போ கேஸ் வந்து ஸ்டார்டிங் 50 ரூபா இருந்துச்சு, இப்போ 90 ரூபா 50 பைசா கேஸு. நாங்கள் எஃப்சி பண்ணோம், ரோடு பர்மிட்டு எல்லாமே நாங்கள் கட்டி ஆகணும். எங்கள் நிலைமையை யோசிக்கணும், கவர்மெண்ட்டை யோசிக்கணும், மக்களும் பார்க்கணும். 10 ரூபாய் 20 ரூபா கேட்குறது எங்களை வந்து பெரிய குற்றமாக, தேசிய குற்றமாக பார்க்குறாங்க. அங்கே கொடியோடைய கொள்ளைச்சின்னு போகிறாங்க. 10 ரூபா கேட்குதுன்னா இப்போ எக்ஸ்ட்ரா கேட்குறேன், என்ன இப்படி எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? எங்களை நாங்கள் வர ரேட்டு தான் கொடுப்போம். எதுக்கு ஓட்டுற? உனக்கு படிச்சதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, நீ போய் அங்கே வேலை செய். நீ வேலை செய்யாத ஒருத்தன் வச்சு தான் வெளி மாநிலத்துலேருந்து வந்து வேலை செய்கிறான். நீ போயிட்டு ஒழுங்காக வேலை செஞ்சனா நம்ம தமிழ்நாடும் ஒழுங்காக இருப்போம், நம்மளும் ஒழுங்காக இருப்போம். பொம்பளைக்கு வண்டி கொடுத்தா 500 வண்டி, பொம்பளைக்கு 500 ரூபா வண்டி கொடுத்தா நான் சவாரி கொடுத்தாங்களா? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள எம்டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.